வணக்கம் மேடம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் இந்த தணிக்கை குழு வந்துட்டு சான்றிதழ் கொடுக்கல. இது தொடர்பாக நீதிமன்றத்துல உத்தரவு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல திமுகவும் சரி காங்கிரஸும் சரி ஒரு பேச்சு வந்துட்டு முன் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது பாஜக தான் பழிவாங்கும் செயலில் ஈடுபடுகிறது விஜய்க்கு அப்படின்னு ஒரு குரல் வருது. உங்களோட பார்வை என்ன மேடம்? வணக்கம். உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புரையானது தளபதி விஜய் அவர்களுடைய திமுக தலைவரும் தளபதி நடிகருமான நட்சத்திர நடிகருமான விஜய் அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த ரசிகர்களுக்கும் கிடைத்த மிக பெரிய வெற்றி. இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜய் 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 விஜய்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களே வெற்றி அடைஞ்ச மாதிரி விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஆவலா பாத்தீங்கன்னா நேற்று கூட நான் பார்த்தேன். எங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கூட என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு டிவியை போட்டு பாக்குறாங்க என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அந்த அளவுக்கு கியூரியஸா இருக்கிறச்ச இப்ப இந்த படம் தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் மத்திய அரசுல ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜகன்னு சொல்லி இதை ஒரு சினிமாவை பார்க்காம அரசியலாக்கி இப்ப பாத்தீங்கன்னா 2-3 நாளா பொதுவெளியில சோசியல் மீடியால இன்னொரு படமும் திரு சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்திங்கிற ஒரு படமும் வெளிவர தயாரா இருந்தது. அதனுடைய தயாரிப்பாளர்கள் இப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த சிலவராக இருக்கிறதாகவும் இதுல தயாரிச்சிருக்கிறது திரு தளபதி அவர்களுடைய படத்தை எதிராக அரசியல் ரீதியா டிவிகே வர்சஸ் டிஎம்கே மாதிரி ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சினிமாவுக்கும் ஒரு அரசியலுக்கு எதுக்கு கனெக்ட் பண்ற நாட் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்ல இருந்து கூக்குரல், டிஎம்கேல இருந்து கூக்குரல் மாதிரி ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய கட்சிய சித்தாந்தத்தை பாருங்க. அரசியல டிவிகே டோட்டலி அகேன்ஸ்ட் டிஎம்கே, டிஎம்கேக்கு எதிராக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒண்ணு அரசியல் ரீதியா. ரெண்டாவது ரீதியா அவர் என்ன சொல்லி ஊழலுக்கு எதிரான யுத்தம் சொல்றாரு. ரெண்டாவது மெயினா ஆரம்பிச்சது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரலே அவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி சினிமால கோல வச்சு எல்லா தியேட்டர்களும் பிடிச்சு இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கோசரமாவது இந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கணுங்கிற மாதிரி பர்சனல் அஜெண்டாவா அதுக்குதான் முதல்ல கட்சியே ஆரம்பிச்சாரு. சோ அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கு வினோதமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அவரை சப்போர்ட் பண்ணியோ திமுக ரசிகர் தொண்டர்களோ இல்ல காங்கிரஸ் தொண்டர் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு வலை போடுற மாதிரி இந்த படத்துக்கு பிஜேபி தான் தடை பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை அவுத்து விட்டுருக்காங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு காரணம் பிஜேபியா இருக்க முடியும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கோர்ட்ல அந்த மாதிரி வார்த்தைகள் இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக அரசியல் செய்ய பார்க்குதுன்னு தெளிவா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை தன்னுடைய தீர்ப்புரையில சொல்லியிருக்கு அரசியல் ஆக்காதீங்கன்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தீர்ப்புரையில இந்த மாதிரி அரசியல் ஆக்கிச்சுன்னு சொல்லி மத்திய அரசை பத்தி ஒரு லைன் கூட வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமன்றம் இது அரசியல் கண்ணோட்டத்திலேயே பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்க எதுக்கு வம்படி பண்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அது அந்த போர்டுக்கு அப்பியரான மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அந்த மாதிரி கேட்கல. ஏன் சில விதிமுறைகள் சட்ட ரீதியாக மீறப்பட்டதுதான் கேள்வி கேட்டிருக்கு. அது இல்லாட்டா இது ஒரு முகாந்திரம். என்னன்னாக்க இப்ப படத்தை கொடுக்குறோம் அப்ளிகேஷனை, படத்தை பாக்குறாங்க ஒரு பாக்குற கமிட்டி. அந்த கமிட்டியில என்னென்ன மதத்துக்கு எதிராவா இல்லது பொதுவெளி பப்ளிக் பாலிசி பொது மக்களுக்கான ஒரு திட்டங்களும் ஒரு வழி பாலிசிகளா இருக்கு, கொள்கைகள் அதுக்கு எதிராக இருக்கா, பெண்களை தப்பா சித்தரிக்கிறாங்களா, குழந்தைகளை பாலியல் அந்த மாதிரி எல்லாம் சித்தரிக்கிறாங்களா, வன்மை வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கா, போதை இது இருக்கா, அடிக்கடி மதுவை பத்தி ரொம்ப காட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க மத ரீதியா கிளர்ச்சி உண்டாக்குதா, இதெல்லாம் பார்த்துதான் செய்யணுங்கிறது ஒரு சர்டிபிகேட் சர்டிபிகேட் எல்லாம் வருது. அந்த மாதிரி அந்த கமிட்டி அதெல்லாம் பார்க்கும். ஒரு பிட்ட ஸ்கிரீனை 10 தடவை கட்டம் போட்டு பிரிச்சு சல்லடை போடுற மாதிரி லென்ஸ் போட்டு பார்த்துட்டு அது கமிட்டி ஓகேன்னு சொல்லி யூஏக்கு அமைச்சதுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அண்டர் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த சேர்மன் என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா கையெழுத்து போட்டு சர்டிபிகேட் கொடுத்துருவாரு. இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா ஒரு தடவை கமிட்டி அப்ரூவல் பண்ணிடுச்சுனாக்க சேர்மனுக்கு சில 23/16 ஒரு விதி இருக்கு. அதுல அவரே திருப்பி வேற ஏதாவது அப்ஜெக்ஷன் பார்க்க கூட அது ரொம்ப கடைசி நேரத்துல தான் கை வைக்க முடியாது. அதனால ரொம்ப அதிகமா படக்கூடாதுன்னு. ஆனால் இந்த படத்துல சட்ட ரீதியா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுனாக்க அவங்க 25ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க கொடுத்ததுல சில அப்ஜெக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க அப்ஜெக்ட் பண்றோம் சொன்னா அது சரிப்படுத்தி அந்த படத்தை திருப்பி 29ஆம் தேதிக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா 5ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குனாக்க அந்த குழுவில் திருப்பி நாங்கள் பரிசீலனை கமிட்டிக்கு அனுப்புறோம் குழுவுக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இது மத ரீதியா சில விஷயங்கள் ஓடுது, அதனால நாங்க பார்க்க வேண்டியதா இருக்குன்னு இன்னொன்னு கோர்ட்ல அவங்க சொன்ன போது கடற்படையோட ஒரு பேட்ச் இருக்கு, அந்த பேட்சை ஒரு சீன்ல பயன்படுத்திருக்காங்க.
அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாங்கிறது கடற்படையை சேர்ந்த அதிகாரிகள்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அது தவறிட்டாங்க கீழே பார்க்கறதுக்கு, அதனால தான் திருப்பி அனுப்பணும்னு. ரெண்டாவது வந்து இது ஒரு காவல்துறை ஆஃபீஸர் வந்து அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்து இருக்கு, இந்த மாதிரி வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கு, அதெல்லாம் 2-3 ஸ்கிப் ஆயிடுச்சு, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் யாருங்கிறது இவங்களுக்கு தெரியல, போகாத அந்த பத்திரிகை சரி இந்த திரைப்பட நிறுவனர் தரப்புக்கு. அப்புறம் யாருன்னு பார்த்தானாக்கா அந்த 5 பேர்ல இருக்கிற கமிட்டியில இருக்கிற ஒருத்தவரே வந்து கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காரு. அவர் தன்னுடைய தனி மனிதனாக கொடுத்தார். இதுல நல்லா பார்க்கணும், அவர் மெம்பராக கொடுத்த தனி மனிதனாக கொடுத்துருக்காரு. எனக்கு இது தோணுது, இப்போ வீட்டு பார்த்தோன்னதுக்கு அப்புறம் கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னா அவனுடைய அவங்க என்ன பண்ணிட்டாரு, சேர்மன் வந்து இல்ல இதை வந்து திருப்பி நம்ம ரெவியூ கமிட்டிக்கு அனுப்புறோன்ட்டு. ஆனால் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒரு கமிட்டி கிளியரன்ஸ் ஆயிடுச்சு, சர்டிபிகேட் கொடுக்க போறோம்னு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பவர் அங்கேயே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு அந்த இடத்துல அதுக்கு மேல பவர் கிடையாது சேர்மனுக்கு. ஏன்னா சேர்மனும் நீங்க அதுல வந்து அப்ரூவிங் கமிட்டியில வந்துட்டீங்க, இப்ப திருப்பி நீங்க வந்து உங்களுடைய சுய அதிகாரத்தை பயன்படுத்தி திருப்பி அனுப்ப முடியாது, அது சட்ட முரண்தடையில படுது அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சது தவறு சொல்லி இவங்க போட்ட வழக்கு எங்களுடைய பெட்டிஷன் ரீசப்மிட் பண்ண மறுபடியும் பரிசீலனைக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை சீக்கிரமா பரிசீலனை செய்ய சொல்லுங்க தான் மனு போட்டாங்க. அதுக்கு ஒரு சென்சார் போர்டுக்கு ஒரு ஆணை கொடுங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேல போய் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தன்னுடைய எக்ஸ்ட்ராடினரி பவர் மேல அதிகபட்சமான பவரை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த மாதிரி ரெவியூ கமிட்டிக்கு திருப்பியும் வந்து மறுபரிசீலனை கமிட்டி தான் ரத்து செஞ்சுட்டு உடனே வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுக்கணும் அப்படி சொல்லி ஆணை போட்டிருக்கு. இதுதான் நடந்தது சட்ட ரீதியா. இதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? சரி, இவங்க சொல்ற கணக்குக்கு வருவோம். ஒரு வழக்கறிஞரா இப்ப சட்டத்தை நம்ம விளக்க சொல்லிட்டோம். அது இதுல வந்து பாஜகவுடைய அந்த கமிட்டியில இருக்கிற மெம்பர்கள், பாஜக கமிட்டி, அது இதே கமிட்டி தான் பல படங்கள் வந்து இதே மெம்பர்களால் வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு இன்னைக்கு சர்டிபிகேட் வருது. அப்ப ஒவ்வொரு படமும் இந்த விஜய் மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயன் படத்து வர சக்தியை கூட அவங்க தான் பாக்குறாங்க. இப்ப அவங்க வந்து தயாரிப்பாளர் வந்து திமுகவுடைய அரசை சேர்ந்த திமுக ஆளுங்கட்சியில இருக்கிற முதல் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க தான் அந்த பட தயாரிப்பாளர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே தலை நினைச்சிட்டாங்களா? இது பதில் சொல்லுமா இன்னைக்கு பாஜக காங்கிரஸ்? இதனால தாங்க பிரச்சனையை தவிர இப்ப காங்கிரஸ்க்கு ரெண்டுங்க. ஒண்ணு எதுக்குற மாதிரி எதிர்ப்போம், அவரை சப்போர்ட் பண்றவங்க நம்ம எதுக்குற மாதிரி செஞ்சு பிரஷர் கொடுத்தா டிக்கெட் ஜாஸ்தி வந்துருமா, பழைய தொகுதி இருந்தா ஆட்சியில பங்கு கிடைக்கும் ஒத்துக்கிறாங்களான்னு ஒண்ணு. ரெண்டாவது இதை வந்து சப்போர்ட் பண்றது வந்து மனம் இறங்கி தாவேக தம்மளை சேர்த்துக்கிட்டு அவர் ஒரு 100 சீட்டு கொடுப்பாரா? இதுதான் உள்நோக்கம் இப்ப காங்கிரஸுக்கு. பாஜகவுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஏங்க பாஜக வேலைனாக்க உடனே இந்த மேட்டரை கிளியரன்ஸ் பண்ணி அவர் பேர் என்ன விஜயை வந்து சமாதானப்படுத்தி தங்க பக்கம் சந்தோஷப்படுத்தி கூட்டிருக்க மாட்டாரா? இன்னொரு கேள்வி, இன்னைக்கு கரூர் சமாச்சாரத்தை அது வந்து அந்த 41 இறப்புகள் நடந்த சமயத்துல விஜய் மிகுந்த மன அழுத்தத்துல இருந்த போது குரல் கொடுத்தது பாஜக. அவங்களுடைய கமிட்டி தான் வந்து பார்த்தது, பார்லிமெண்ட் கமிட்டி. அதுக்கு இந்த நிகழ்வை குறித்து ஒன்னொன்னா புலனாய்வு மாதிரி செஞ்சு பாஜகவின் முன்னைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை IPS அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்டர் டேக் ஆஃப் ஆச்சு. யாருக்கு சாதகமாக? விஜய்க்கு சாதகமாக. அப்பதான் அவருக்கு தெம்பு வந்தது. அப்படி இருக்கச்ச அவர் படத்தை தடை பண்ணி அவர் என்ன பண்ண போறாங்க? இந்த அடுத்தது சொல்றாங்க CBIல வந்து 12ஆம் தேதி கூப்பிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நான் நேர் பார்வையா இருக்கேன், நான் தான் ஹீரோ, நான் தான் அரேஞ்ச் பண்றேன், நான் பார்த்தேன் என்ன விசாரிக்கணுமா இல்லையா? அப்பதான் விசாரணை முற்று பெறும். சோ இந்த படமா அடுத்தது CBI என்கொயரி வச்சு பிரஷர் கொடுக்குது பாஜக சொல்லி ஒரு முடிச்சு போடுறாங்க. ஏன்னா அவங்க தலைவர் ஒருத்தர் போய் விஜயை பார்த்தாரா, அந்த காய் மூவ் பண்றாங்களா? இந்த மாதிரி ஒரு தேர்தல் அரசியலா தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க தவிர பாஜகவுக்கும் சென்சார் போர்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு தனி அமைப்பு. எதுக்கு எடுத்தாலும் EDயை வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப CBI வந்து அறிவாலயத்து மேல ரெய்டு நடத்தினாங்க, 66 சீட்டு வாங்கினாங்க காங்கிரஸ். ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அப்ப CBI தனி அமைப்பினாரு. P. சிதம்பரம் வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு. சோ இதுல பாஜகவுக்கு எந்த எல்லளவும் கிடையாது. சினிமாவா பாக்குறாங்க, அரசியல தாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட ரீதியா தான் இதுல வந்து தவறுகளை சுட்டி காட்டி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தவறுகள் பண்ணது அதிகாரிகள், அதுக்கும் பாஜக என்ன சம்பந்தம்? இந்த படத்தை இப்ப ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க முக்காவாசி பேரு. படத்தை பார்க்க வேண்டியது கொஞ்சம் பேர் தான் பார்க்க போறாங்க. ட்ரெய்லர் ஷோ முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதனால கூட்டி கழிச்சு ஒரு வழக்கறிஞரா சொல்றது சட்ட ரீதியா சில தவறுகளை உயர்நீதிமன்றம் கருதுது. அதுக்கு இப்ப கூட உடனே சீஃப் ஜஸ்டிஸ் நாளைக்கும் சென்சார் போர்டுக்கு லீவு. அதனால திங்கட்கிழமை அப்பீல் ஃபைல் பண்ணானாக்க அவங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் வந்து வந்துருது. அதனால இன்னைக்கு அர்ஜென்ட்டா மத்தியானம் இந்த பெஞ்சில கேட்கணும். இதுக்கு மேல வருது OSI அப்பீல்மாங்க, ஒரிஜினல் சைடு அப்பீல் பேரு. 20 நீதியரசர்கள் அமர்வு.
அதுல எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க மத்தியானம் இந்த மேட்டரை வந்து மூவ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு போர்டு தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அதனால அதனுடைய விளைவுகள் எப்படி ஆகும்னு நமக்கு தெரியாது. அதுக்கு நடுவுல இவங்க கம்பெனிக்காரங்களே ஒத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துதான் இவங்க சொன்ன மாதிரி ஒரே கிராமத்துல உச்சநீதிமன்றம் போய் 1989 அப்ப அந்த ப்ரொடியூசர்கள் அந்த தியேட்டர் ஓனருக்கான நஷ்ட ஈடெல்லாம் 89ல யார் ஆட்சியில இருந்தாங்கிறது பொதுமக்களுக்கு வெட்ட தெளிவா தெரியும். அப்ப என்ன பண்ணாங்க? இதே தமிழ்நாடு நடந்த கதை. அதுவும் முக்கியமா சமூக நீதி. ஒரு பட்டியலினத்து பொண்ணு வந்து படிச்சு கலெக்டர் ஆகிறதுக்கு ஒரு தடங்கள் வந்து காட்டின படத்தை நிறுத்தினது, ரைட்டா? அதனால பாஜக இதுல சம்பந்தமே கிடையாதுன்னு ஒரு வழக்கறிஞர் நான் சொல்றேன். அவங்க வந்து அரசியல் பண்றாங்க, சீட்டு பேரம், ஆட்சி பேரம். அதான். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.